மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட இருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், இந்த கொலை சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது? சாராய விற்பனை நடந்திருக்கு அப்படின்னு தான் அந்த தட்டி கேட்டிருக்காங்க இருவரும். காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? எவ்வாறு கொலை சம்பவம் அரங்கேறியது? முழுமையான விவரம். பிரியதர்ஷினி, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த பெரம்பூர் அருகே உள்ளது இந்த முட்டம் கிராமம். இந்த கிராமத்துல கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த 3 பேர், குறிப்பா ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை அப்படிங்கிற இந்த 3 பேர் சாராய விற்பனை தொடர்ந்து ஈடுபட்டு வந்துருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த மாவட்ட காவல்துறையின் சாராய வேட்டையின் போது இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இவரு நேற்று திரும்பி ஜாமீனில் வெளிவந்த நிலையில மீண்டும் சாராய விற்பனையை துவங்கியிருக்காரு. இது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் ஒருவன், 17 வயது சிறுவன் ஒருவன் தட்டி கேட்கிறான், ஏன் இந்த மாதிரி தெருவுக்குள்ளேயே நீங்க சாராயம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 3 பேரும் அவரை தாக்கிடுறாங்க அந்த சிறுவனை. இந்த சிறுவன் தாக்கப்பட்ட சம்பவத்தை கேட்கறதுக்காக தான் இந்த ஹரிஷ் அப்படிங்கிற அந்த இளைஞரோ, அதே போல ஹரிசக்தி அப்படிங்கிற இந்த கல்லூரி மாணவர், இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு தனியார் கல்லூரியில, இவரும் போய் நேற்று மாலை அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்போ அந்த வாக்குவாதம் அவங்களுக்குள்ள ஏற்படுது. அதை ஊர்க்காரங்க தடுத்து விடுறாங்க. இந்த முன்போய காரணமும் நேற்று நள்ளிரவு அந்த ஹரிஷ்ங்கிற அந்த பையனையும் இளைஞரையும், அந்த ஹரிசக்தி அப்படிங்கிற அந்த கல்லூரி மாணவரையும் இந்த குற்றவாளிகள் சாராய வியாபாரிகளான ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகிய 3 பேரும் கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. இருவருமே சம்பவ இடத்திலேயே உழந்திருக்காங்க. இது குறித்து தகவல் அறிஞ்ச காவல்துறை உடனடியாக இருவரது உடலையும் மீட்டு மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அவரது உறவினர்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும்னு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அதே நேரம் தற்பொழுது ராஜ்குமார், தங்கதுரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. எஞ்சிய குற்றவாளி மூவேந்தனை போலீசார் தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் இல்லாம இந்த சாராய விற்பனையில் ஈடுபட்ட மேலும் சில நபர்கள் இருக்காங்க, இந்த கொலையில உடந்தையா இருக்காங்க, அவங்களையும் கைது செய்யணும்னு அவங்க உறவினர்கள் வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, சாராய விற்பனையில ஏற்கனவே ஈடுபட்டு சிறை சென்றவர் ஜாமீன்ல வெளியே திரும்பியும் சாராய விற்பனையில ஈடுபட்டிருக்காரு. அதை தட்டி கேட்ட இருவர் படுகொலையும் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல இருந்தே சாராய விற்பனை அங்கு தங்கு தடையின்றி தொடர்ந்து வர்றதை புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். மோகன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். முனுசாமி மகன்கள் தங்கத்துறை மூவியந்தான், அவரோட மச்சான் ராஜகுமார் என்பவர் மற்றும் அவங்க குடும்பம் எல்லாமே, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தான் சாராயம் வர வச்சிருந்தாங்க. மஞ்சுளா, கார்த்திகா, அவங்க எல்லாருமே சாராயம் வர வச்சுட்டு இருந்தாங்க. 6 மாசமா அதுதான் நடந்துட்டு இருக்கு அவங்க வீட்டில். அது அவங்க வீட்டில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், வந்தோம். அப்படியே நிறைய கம்ப்ளைண்ட் நடந்துட்டே இருந்துச்சு. அது கேட்குறவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க போலீஸ் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லா வீட்டில் சண்டை போடுறது. இப்போ யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் போய் சண்டை போடுறது. இதே மாதிரி சண்டை சொல்லிட்டு பெரம்பூர் மற்றும் மயிலாடுதுறை PW மொபைல் ஸ்டேஷன்ல 8 கம்ப்ளைண்ட் அவங்க மேல, 2 ஸ்டேஷன் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட், 2 ஸ்டேஷன்லையும் சேர்த்து 8 கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. ஆனா எந்த ஸ்டேஷன்ல எந்த ஒரு பெரிய எந்த ஆக்ஷனும் இல்லை. அவனுங்க ரிமாண்ட் பண்றது ஒரு 3 நாள் 4 நாள் 41B அந்த மாதிரி TNP ஆக்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணி வெளில விட்டுறது, அவ்வளவுதான். பெரிய ஆக்ஷன் எதுவுமே கிடையாது.